எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணி அவங்க குவாலிஃபயர்ஸ் என்ட்ரி கொடுத்துருவாங்க. அங்கேருந்து தான் ரியல் கேமே ஆரம்பிக்கும். இல்லை டக் அவுட்ல ஒரு கிளாஸ் இருக்கும்ல, வெளியே தெரியுற மாதிரி, அங்கே நின்றாலுமே ஃபுல் கேமராவே அவரை தான் திருப்பும், அவரை ஸ்க்ரீனில் காட்டுவாங்க. ஃபுல் ஃபேன்ஸுமே அவர்கிட்ட தான் போகும். அந்த ஒரு விஷயம் அங்கே நடந்துச்சுனாலே மிச்ச பிளேயர்ஸை நம்ம எல்லாரும் மறந்துடுறோம். தோனியே என்ன நினைப்பாருன்னா, இந்த இடத்துல நான் ஸ்குவாடை சேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்தால் அது தப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு யங்ஸ்டரோட பிளேஸை எடுத்து நான் வந்தேன்னா இட் ஒன்ட் பி கிரேட். ஆமா, அதனாலதான் அவர் ஸ்டேடியம்க்கே வராம இருக்காரு. இல்லைன்னா அவர் ஸ்டேடியம்க்கு வந்தா உட்காரலாம்ல உள்ள. அவர் கிரவுண்டுக்கு அங்க நின்றாருனாலே ஃபோக்கஸ் ஃபுல்லா அவர் மேலதாங்க போகுது. அதுதான் அவர் ஃபீல் பண்றாரு. அது பண்ணக்கூடாதுன்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஏன்னா அந்த 11 பிளேயர்ஸ் கிட்ட மிஸ் ஆயிடுது. புரியுதுங்களா? அவரை கேமரால காமிச்சா ஃபேன்ஸ், மொத்த ஃபேன்ஸ் அவருக்கு தான் பேரு, ஃபுல்லா அவர் பேர் தான் கத்துறாங்க. அது அவருக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த 11 பிளேயர்ஸ் ஆடுறாங்க, இவங்களை நம்ம மறந்துட்டு அவரை கத்தணும். அது அவருக்கு கொஞ்சம் இன்செக்யூரா ஃபீல் ஆகுது. நம்ம பண்ற தப்புன்னு அவருக்கு ஃபீல் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. தோனி சொன்னாரு, தோனி விட பெரிய லெஜெண்ட் தான் சச்சின். அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மென்டரா ஒரு டக் அவுட்ல எம்ஐ டக் அவுட்ல உட்கார்ந்துருந்தாரு, கைட் பண்ணாரு எல்லா பிளேயருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணாரு. அது ஏன் தோனியால இப்ப நீங்க தோனி கைட் பண்ணலன்னு சொல்ல வரீங்க? மேனேஜ்மெண்டோட டிசிஷன்ஸ்லாம் உங்களுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஓகேவா? கொஞ்சம் இப்படி இருக்கு, 50-50 தான் எனக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஸ்குவாட் இன்னும் பெட்டரா செலக்ட் பண்ணிருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸ்குவாட் ஓகே. இப்போ மேட்ச் பை மேட்ச் இருக்கிற சேஞ்சஸ் பத்தி சொல்றேன். சேஞ்சஸ் அதாங்க. இப்போ லுங்கி நீடி ஆப்ஷன்ல இருந்தாரு, அவரை யூஸ் பண்ணிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்ப டெல்லிக்கு அவர் பேக்கப் பிளேயர் தான். ஆமா, மிச்சல் ஸ்டார்க் பேக். இப்ப லுங்கி நீடிக்கு ஸ்பாட் இல்லை. ஸோ அந்த இடத்துல சிஎஸ்கே அங்கே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா நம்மளோட ஒரு ஸ்பென்சர் ஜான்சன் எட்ரி கொடுத்துருக்காங்க, இன்னும் மேட்ச் ஆட வைக்கல. நாத்தன் எலிஸ் இருக்காருன்ற ஒரு கேம்ல இன்னொரு பவுலர் மேல அவங்க டிபெண்டா போல. இப்ப பாருங்க, நாத்தன் எலிஸ் ரூல்ட் அவுட், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஸ்பென்சர். அதே இடத்துல நீ ஆக்ஷன்ல லுங்கி நீடியை யூஸ் பண்ணியிருந்தானா உனக்கு எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்? அவன் இருந்திருப்பானே, மேஜர் பவுலராகவே இருந்திருப்பானே. எவ்வளோ ஒரு பக்காவான ஸ்லோவா இருக்கார் போடுவாரு. ஸ்லோ பால்ஸ் அவரோட டெலிவரிஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நம்ம அந்த இடத்துல அவங்கள மிஸ் பண்ணிட்டோம் ஆப்ஷன்ல. அதுதான் அந்த மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ் 50-50 எனக்கு அந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ரொம்ப வேஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப மாசம்னு சொல்ல மாட்டேன். ஒரு இடத்துல கரெக்டான முடிவு எடுக்கணும்னா அந்த இடத்துல கரெக்டா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் சேஞ்சஸ் பண்றது. ஏதாவது இருக்கும், ஏதாவது விஷயம் இருக்கும், அது பண்ணுவாங்க. சேஞ்சஸ் பண்றதுன்றப்போ ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருந்துச்சு. எந்த இடத்துல சிஎஸ்கே ஃபேன்ஸ் ட்ரிகர் ஆனாங்கன்னா, ஒரு இன்ஜூர்ட் ஆன பிளேயருக்கு ஒரு ரூல்ட் அவுட் பிளேயர் ரூல் ஆயிட்டாரு நேத்தன் எலிஸ். அவருக்கு பதிலாக ஒரு பிளேயர் நம்ம ஒரு ஃபாரின் பவுலர் கொண்டு வரோம். அவரையுமே ஒரு இன்ஜூர்ட் ஆன பிளேயரே மறுபடியும் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. 7 கேம் அப்புறம் தான் ஸ்பென்சர் ஆக்சுவலி நெட்ஸ்கே வந்தாரு. கரெக்டா 7வது 8வது கேம் தான் நெட்ஸ்கே வந்தாரு அவரு. எனக்கு அதுவும் அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. பட் சரி, என்ன பண்றது, இந்த சீசன் ஃபுல்லாவே அன்எக்ஸ்பெக்டடா தான் இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடக்குது. தலை வருவாருட்டு மீடியா ஃபுல்லா போடுறாங்க. எனக்கு அது என்ன, யாரை டப்பறதுங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? ஸ்கேம் பண்ற மாதிரி இருக்குங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். அது மீடியா பண்றது, அவங்க தான் ஸ்கேம் பண்றாங்க. மீடியா தான் தலை வருவாரு நீங்க ஃபேன்ஸ்குள்ள ஹைப் ஏத்துறீங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். சென்னை ஐபிஎல் சொன்னாங்களா தலை இஸ் பிளேயிங், லயன் இஸ் கமிங்? அவங்க இன்ஸ்டால போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க, தோனி பிராக்டிஸ் பண்ற மாதிரி. தோனி பிராக்டிஸ் பண்ற மாதிரி போடுறாரு. ஹி இஸ் ஜஸ்ட் கிவிங் ஹிஸ் ஃபிட் செக்ங்க. ஹி இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட். ஒரு ஃபுல்லி ஃபிட் இல்லாத பிளேயரை வி கேனாட். அதாவது ஒன் மோர் திங், அவர் ஒரு பெரிய பிளேயர் சிஎஸ்கேக்கு. அதுக்காக அவர் என்னன்னா ஃபர்ஸ்ட் அவரோட விஷயம் என்ன யோசிப்பாருன்னா, ஒரு 11 ஒன்று இருக்கு, எல்லாமே யங்ஸ்டர்ஸ். அதுல இருந்து ஒருத்தர் ஸ்பாட்டை எடுத்து இவர் வரணும்னு நினைக்கவே மாட்டார். ஸ்பாட் செட் ஆயிடுச்சுன்னா ஸ்பாட்லைட் ஃபர்ஸ்ட், ஒரு ஸ்பாட்லைட் வேணாம் தான் ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் இஸ் அப். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சஞ்சு சாம்சன் அதுக்காக ரீப்ளேஸ்மெண்டா வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சஞ்சுவோட இடத்த இப்போ எல்லாருமே ஒரு இது இருக்குல்ல, தோனிக்காக தான் போறோம், தோனின்ட்டு. கரெக்டா அந்த ஒரு மார்க்கெட்டிங் இருக்கு. ஆனா தோனியே என்ன நினைப்பாருன்னா, இந்த இடத்துல நான் ஸ்குவாடை சேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்தா அது தப்பா இருக்கும். ஏன்னா ஒரு யங்ஸ்டரோட பிளேஸை எடுத்து நான் வந்தேன்னா இட் ஒன்ட் பி கிரேட். ஒரு 11 செட் ஆயிடுச்சுன்னு தான் அவர் நினைப்பாரு. அண்ட் அங்க ஸ்டேடியம்ல வந்தா கூட கேமராமேன் என்ன பண்ணுவான், சும்மா இருக்க மாட்டான். ட்ரெஸ்ஸிங் ரூம் தான் ஃபோக்கஸே இருக்கும். ஸ்கிரீன்ல ஒரு 20 வாட்டியாச்சும் தோனி போட்டோ காமிச்சிருவாங்க. அவங்கள பார்த்து ஃபேன்ஸ் கத்துவாங்க, ஃபேன்ஸ் கேம் மறந்துடுவாங்க, அந்த 11 பிளேயர்ஸ் மறந்துடுவாங்க. அந்த 11 பிளேயர்ஸ்க்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் ஆகும். அந்த விஷயம் தான் அந்த கேப்டன் டிசைட் பண்ணிருக்காரு. அந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி ஒரு அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு தோனி வரல. ஆனா இப்ப 5 போட்டி முடிஞ்சா சேர்ப்பாங்கல, 2 போட்டி இருக்கு, எல்எஸ்ஜி அண்ட் எஸ்ஆர்ஹெச். 10ஆம் தேதி 18ஆம் தேதி எழுதி வச்சுங்க. 18ஆம் தேதி மேட்ச்ல அவர் இருப்பாரு, டெஃபினட்டா வருவாரு. அவரோட என்ட்ரி கிரவுண்ட்ல கால எடுத்து வைக்கும் போது ஜென்னு போடுவாப்ல, நீ சிங்கம் நிறைய பாட்டு 20 வாட்டியாவது நான் போட சொல்லுவேன். அவ்வளவுதான். நான் மெசேஜ் டெய்லி அனுப்புவேன். ஜென் ப்ரோ செந்தில்னா எனக்கு தெரியாது, தோனி வந்தா நீ அந்த பாட்டை போடுற, 20 வாட்டி போடுற. அப்புறம் இன்னொரு பாட்டு லப்பர் பந்து பாட்டுல நீ பொட்டு, அந்த பாட்டு வரும்ல, பொட்டு வச்ச அந்த பாட்டு
எனக்கு தெரியாதா நீ போடுற எல்லா மேட்சும் நான் அனுப்புவோம் அவருக்கு, எல்லாத்துக்குமே எல்லோ ஆட்டம் Okay. இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க தோனி வந்தாருன்னா கிரவுண்ட்ல எல்லாருமே எல்லாரோட ஃபோக்கஸும் தோனி மேல போயிடும், அது அவருக்கும் தெரியும், அது அவருக்கும் தெரியும். ஆமா, அதனாலதான் அவர் ஸ்டேடியம்க்கே வராம இருக்காரு. இல்லன்னா அவர் ஸ்டேடியம்க்கு வந்தா உட்காரலாம்ல, உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்கார்ந்தாலே. அதுதான் ரீசன் அப்படின்னா, தோனியை விட இல்ல தோனிக்கு ஈக்குவலா தோனியை விட பெரிய லெஜெண்ட் தான் சச்சின். அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மென்டரா ஒரு டக் அவுட்ல எம்ஐ டக் அவுட்ல உட்கார்ந்து இருந்தாரு, கைட் பண்ணாரு எல்லா பிளேயருக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணாரு. அது ஏன் தோனியால? இப்ப நீங்க தோனி கைட் பண்ணலன்னு சொல்ல வரீங்க? தோனி கைட் பண்ணல சொல்ல, அவர் டக் அவுட்ல இருக்கும்போது யங்ஸ்டர்ஸ்க்கு அதுவே ஒரு பூஸ்ட் ஆகாது. அது டக் அவுட்ல தான் கைட் பண்ணு இருக்கா? லீலா பேலஸ் ஹோட்டல்ல ரூம் இருக்கு, மீட்டிங்ஸ் இருக்கு. அங்க ருத்ராஜுக்கோ இல்ல ஃபிளெமிங் அண்ட் கோக்கோ இல்ல இந்த யங் 11 பிளேயர்ஸ் யார் ஆட போறாங்களோ அவங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அங்க கொடுக்க முடியாதா? அங்க நோட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்களா அவங்க? அது பண்ண முடியாது. என்னங்கிற ஒரு பிளேயரா மேட்ச் சிச்சுவேஷன்ல கரண்ட் மேட்ச் டு மேட்ச் அப்டேட்ஸ் அப்படி கொடுத்து அப்படியும் பண்ணலாம். ஆனா அது அவர் பண்ணலனாலுமே அதுதான் இப்ப உங்களுக்கு புரியுதா? இப்ப அவர் கிரவுண்டுக்கு அங்க நின்றாருனாலே போக்கஸ் ஃபுல்லா அவர் மேலதாங்க போகுது. அதுதான் அவர் ஃபீல் பண்றாரு. அது பண்ணக்கூடாதுன்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஏன்னா அந்த 11 பிளேயர்ஸ் கிட்ட மிஸ் ஆயிடுது. புரியுதுங்களா? அவரை கேமரால காமிச்சா மொத்த ஃபேன்ஸ் அவருக்கு தான் பேரு, ஃபுல்லா அவர் பேர் தான் கத்துறாங்க. அது அவருக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த 11 பிளேயர்ஸ் ஆடுறாங்க, இவங்க நம்ம மறந்துட்டு அவரை கத்துறோம். அது அவருக்கு கொஞ்சம் இன்செக்யூரா ஃபீல் ஆகுது. நம்ம பண்ற தப்புன்னு அவருக்கு ஃபீல் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. தோனி சொன்னாரு எதனால? இல்ல நான் ஒரு ஃபீலிங்கா சொல்றேங்க. அவர் இப்போ இதுதான் ஹானஸ்டான விஷயம். அவர் கிரவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆனாலுமே இல்ல டக் அவுட்ல ஒரு கிளாஸ் இருக்கும்ல வெளியே தெரியற மாதிரி, அங்க நின்றாலுமே ஃபுல் கேமராவே அவரை தான் திருப்பும், அவரை ஸ்கிரீன்ல காட்டுவாங்க. ஃபுல் ஃபேன்ஸுமே அவர்கிட்ட தான் போகும். அந்த ஒரு விஷயம் அங்க நடந்துச்சுனாலே மிச்ச பிளேயர்ஸை நம்ம எல்லாரும் மறந்துடுறோம். 20% கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க. 80% அவருக்காக தான் கத்துவாங்க. சரிங்களா? அவருக்காக கத்துங்க, தப்பெல்லாம் கிடையாது. நம்ம கத்தி தான் ஆகணும். அவர் நம்மளுக்காக 5 கப்பு 5 டிராஃபி பிளஸ் 2 CL T20 எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. நம்ம பிரைட் ஆஃப் இந்தியா அவரு. ஸோ we can shout his name, we can cheer for him. பட் அவரு இந்த இடத்துல அந்த 11 பிளேயர்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும்ன்றது அவர் நினைப்பாரு. புரியுதுங்களா? இட்ஸ் டைம் டு அடாப்ட் நியூ. இப்போ தோனின்றது இவ்வளவு வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தோம், நம்ம அவருக்காகவே வந்தோம், எல்லாமே சியர் பண்ணோம், மாஸ் பண்ணிட்டோம், தோல்வியும் வெற்றிலையும் சேர்ந்தே இருந்தோம் சென்னை கூட. பட் இப்போ ஐ கெஸ் இட்ஸ் டைம். அதாவது அவர் இன்னி இந்த கைடிங், இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது மோஸ்டா இந்த சீசன் அதிகமா அவர் பண்ணுவாரு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதுதான் எழுதி சொல்றேன். நான் சொன்னேன்லங்க, கைடு டக் அவுட்ல தான் பண்ணணும்லாம் கிடையாது. மேட்சுக்கு முன்னாடி இப்போ எம்ஐ மேட்ச் ஆட போறோம்னா அந்த டீம்ல எப்படி பிளேயர்ஸ் இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாம இருக்குமா? நீங்க சொல்லுங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அவருக்கு ஈஸியா பழக்கப்பட்ட பிளேயர்ஸ் தான். எல்லாருமே தெரியும் அவருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல அவர் அவங்களோட ஹைலைட்ஸ் தான் பார்த்திருப்பாரு. அந்த வழியா அந்த பிளேயர்ஸ்க்கு எல்லாம் கைட் பண்ணுவாரு. அதுதான் விஷயம். ருத்துவோட கேப்டன்சி, அந்த ஃபீல்ட் செட் நீங்க பாத்துருப்பீங்க. ருத்துவோட 2 மேட்ச்ல 3 மேட்ச்ல அந்த ஃபீல்ட் செட் சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? ருத்து தனியா ஹேண்டில் பண்ணிருப்பாருன்ட்டு. பிரஷர் அவ்வளவு சீக்கிரம் அவரால் ஹேண்டில் பண்ண டெஃபினட்டா முடியாது. அதனால சொல்றேன், தோனியோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஃபீல்டிங் ஐடியாஸ் டெஃபினட்டா இதுக்குள்ள இருக்கு. அதுதான் மெஜாரிட்டியான விஷயம். அதுதான் உண்மை. அது அதிகமா அதை பேச மாட்டாங்கிறான், அவ்வளவுதான். அது நான் பச்சையா சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இதுதான் உண்மை. அவரோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டெஃபினட்டா இருக்கு. அது இல்லாம சிஎஸ்கே மூவ் ஃபார்வர்ட் இன்னும் வரல இப்போ. சரிங்களா? அதேதான், அவ்வளவுதான் விஷயம். ஓகே. தோனி அஸ் அ பிளேயரா சிஎஸ்கேக்கு இன்னும் வேணுமா? ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்களா? ஃபேன்ஸ் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க வேணும், எனக்கு வரணும் தோனி. இப்ப நிறைய பேர் இந்த சீசன்ல தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கே வராங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு தான் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? எப்படியா தலையை ஒரு தடவை என்ட்ரி கொடுத்து பாத்திர மாட்டோமா, அவரோட ஸ்டம்பிங் பாத்திர மாட்டோமா, ஒரு 6 பாத்திர மாட்டோமா? ஏன்னா நீங்க டிக்கெட் விற்கிற ரேட்டுக்கே உங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது, என்ன நடக்குதுன்ட்டு. ஒருத்தர் ஒன்னொன்னு வித்துட்டு தான் வராங்க டிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு. அந்த விஷயத்துல அவங்க சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்க அம்மாக்கு என்ன ஆசை இருக்கும், நம்ம பையன் தோனியை பார்த்துட்டா அவன் சந்தோஷமா இருப்பான், நல்லா படிப்பான், அந்த ஒரு விஷயம் இருக்கும்லங்க. ஒரு பேரண்ட்ஸ்க்கான விஷயம் அதுதான், பையன் சந்தோஷமா இருக்கணும், அந்த விஷயம் தாங்க. அதே மாதிரிதான் தலையை பார்த்துட்டா சந்தோஷமா இருப்பான், அதுதான் விஷயம். தோனி தேவைன்றதெல்லாம் இல்ல. தோனி எனக்கு தெரிஞ்சு if he'll be there in the squad, if he's not there in the squad, he will be definitely with CSK forever. ஓகேவா? எல்லோட ஒரு மேஜர் எம்எஸ். ரீசெண்டா பாக்குற இன்ஸ்டால இந்த ஆன்லைன்லாம் பாக்குறப்போ சிஎஸ்கே அல்லாத அதர் பிரான்ச்சைஸ் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, தோனி ஒரு ஓவர் ரேட்டட் பிளேயரு அந்த மாதிரி சொல்றாங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓவர் ரேட்டடா? அவர் என்னென்ன பண்ணி கொடுத்துருக்காங்க, அவர் ஹிஸ்டரியை போய் பார்த்துட்டு சொல்லுங்க, அப்புறம் அவர் ஓவர் ரேட்னு சொல்லுங்க. அதான் ஒரே விஷயம் சொல்லுங்க. இவங்க இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் ரிப்ளே கொடுக்க மாட்டேறாங்க. நான் கிளீனா சொல்லுவேன், இந்தியாவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, சிஎஸ்கேக்கு என்ன பண்ணியிருக்காருன்ற அவர் ரெக்கார்ட்ஸை போய் எடுத்து பாருங்க. அவரை மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் இருக்காங்களா இந்தியால? அவர் மாதிரி ஒரு ஃபினிஷர் இருக்காங்களா? இருக்காங்க. நிறைய மேட்ச் 2007 வேர்ல்டு கப் நீங்க அடிப்பாங்க நீங்க நம்பினீங்களா? எடுத்து கொடுத்தாரு. 2007 யங் ஸ்குவாட வச்சு T20 வேர்ல்ட் கப்ல எடுத்து கொடுத்தாரு. கால அடிப்பாங்கன்னு நீங்க நம்பினீங்களா? ஃபுல் யங் ஸ்குவாடுங்க, அடிப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா? அடிச்சு காமிச்சாரு.
2001 வேர்ல்டு கப்பும் எடுத்து கொடுத்தாரு. அதுதான் விஷயம். அவரை மாதிரி ஒரு பிளேயரை நீங்க ஓவர் ரேட்டட்னு சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை யோசிங்க. நீங்க அவர் இடத்துக்கு போயிருந்தா உங்களால அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமான்னு யோசிங்க. சும்மா அடுத்த உடனே நான் வந்து இவரு ஃபேன்ரா, தோனிலாம் ஒண்ணுமே இல்ல, எதுக்கு அந்த பாயிண்ட்ன்ற நானு. அதுதான் ப்ரோ, அவர் ஓவர் ரேட்டட்னு சொல்றது. நீ முதல்ல நீ 10 தடவை யோசி. அவரை நீ சொல்றது நீ ஃபர்ஸ்ட் லாய்க்கா இருக்கேன்னு யோசி. அவர் இந்தியாவுக்கு அவ்வளவு பண்ணிருக்காரு. இஸ் ஆல்மோஸ்ட் பிரைட் ஆஃப் இந்தியான்னு தான் சொல்றேன். MS தோனினா பிரைட் ஆஃப் இந்தியா, மகேந்திர சிங் தோனி. தேங்க்யூ தலர் போட்டிருக்கீங்க. அதுதான் அதான் எனக்கு நான் இந்த பேட்ச் வந்து இந்த என்ட்ரிக்கு போட கூடாதுன்னு தான் நினைச்சேன். இது வந்து என்னோட SRH மேட்ச்க்கு எடுத்துட்டு போறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தேங்க்யூ தலன்றது சரிங்களா. அவரை மாதிரி எந்த ஒரு பிளேயரும் கிடையாது. அதுதான் இந்த ஒரு பேட்ச் நான் ரெடி பண்ணதுக்காக. நான் ஒன்னே கேட்கறேன் ப்ரோ, உனக்கு நீ மேட்ச் வாங்கி போறேன்னா நீ MS தோனியை பார்க்கணும் தான் எல்லாரும் போறாங்க. அது அந்த மேட்ச்ல நடக்கல. வாட் கேன் யூ டு, அவ்வளவுதான் விஷயம். ஆனா நான் எழுதி வச்சுங்க, எல்லா ஃபேன்ஸும் SRH மேட்ச் டெஃபினட்டா வாங்க. அவர் டெஃபினட்டா CSK மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்து நிறுத்துவாங்க கிரவுண்ட்ல. அவருக்கு ஒரு பெரிய ஸ்கேமா இருப்போது. அப்புறம் ஸ்கேம்லாம் ஆகாது. நான் சொல்றேன், CSK மேனேஜ்மெண்ட்டுக்கே தெரியும் MS தோனியை ஃபேன்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்ட்டு. டெஃபினட்டா MS வருவாரு. SRH மேட்ச்க்கு முன்னாடி ஒரு மேட்ச் அது வருவார். சேப்பாக்கில் 2 போட்டி இருக்கு, ஒரு போட்டியில வருவாரு. இதை நான் எதை வச்சு கான்பிடென்டா சொல்றேன்னா 2021 என்னோட கடைசி ODI ராஞ்சின்னாரு, கடைசி T20 சேப்பாக்குன்னாரு. அந்த விஷயம் தான். இட்ஸ் ஆல்மோஸ்ட் டைம் டு எண்ட். பட் ஆனாலுமே அவர் அதை ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாரு. He does not want to publicly announce and retire. குவைட்டா ரிட்டையர் ஆயிட்டு போயிடுவாரு. அதுதான் விஷயம். அதான் இந்த சீசன்ல 2 போட்டியில ஒரு போட்டி டெஃபினட்டா அவர். இந்த சீசன் அவரோட லாஸ்ட் சீசனா இருக்கும், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசனா இருக்கும். பட் ஆனா CSK அப்படியே விட்டுட்டுலாம் போயிட மாட்டாரு. ஒரு ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் ட்ரிக்ஸ் மென்டர் அந்த ஷிப்ல எனக்கு டெஃபினட்டா அவர் இருப்பாருன்றது எனக்கு தோணுது. ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு அவரை மாதிரி ஒரு பிளேயர் இன்னும் ஒரு 1 year அவரும் கூட ஒரு பிளேயரா ஸ்குவாட்ல இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு மென்டரா அவங்க கூட இருந்தா, இன்னொரு 1-2 years இருந்தாங்கன்னா ருத்ராஜ்க்கு அந்த ஒரு கேப்பபிலிட்டி வந்துடும், அந்த ஒரு ஃபார்மேஷன் மைண்ட் வந்துடும். எப்படி எந்த இடத்துல ஃபீல்டு மாத்தணும், எப்படி எந்த இடத்துல இப்படி மாத்தணுமா, இந்த இடத்துல இவனை இம்பாக்ட் இறக்கி விடலாமா, இல்ல இந்த இடத்துல வண்டோடுக்கு இவனுக்கு பதிலாக இவனை இறக்கி விடலாமா, அந்த ஃபீல்டு தோனி எப்படி யோசிப்பாரு, நடுவில் நின்று கரெக்டா யோசிப்பாரு பாருங்க. ஃபீல்டு எங்கேருந்து இவனை மாத்தினா எங்கேருந்து எப்படி கேட்ச் போனா அவர் கரெக்டா யோசிப்பார்ல. அந்த கேபிலிட்டி ருத்ராஜ்க்கு இன்னொரு 2 years மினிமம் டைம் கொடுத்தா அவர் வந்துடும். ஹி இஸ் நாட் அ வர்ஸ்ட் கேப்டன் என்றால் ஹி இஸ் அ பெஸ்ட் கேப்டன் தான் சொல்லுவேன். ஆனா அவர் அவர் கையில கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய பிரான்ச்சைசி, 5 star பெரிய லெகசி. அந்த லெகசியை அவர் கீழே கொண்டு போகாம அழகா சொன்னதை அப்படியே கேட்டுட்டு அழகா கான்சென்ட்ரேட் பண்ணி உன்னோட ஐடியாஸையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணனா இந்த பிரான்ச்சைசியை அழகா தூக்கி நிறுத்தலாம். ஏன்னா இந்த பிரான்ச்சைஸ்க்கான ஃபேன்ஸ் டெஃபினட்டா குறையாது. MS மாதிரி ஒருத்தர் இந்த டீம்ல இருந்தவர் தான். அவருக்காக நாங்க கண்டினியூஸா இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவர் போனாலும் போகாட்டியுமே. நீ ஒரு டைஹார்ட் தோனியோட ஃபேன் இல்லையா? வை தோனி எதனால? வை தோனி என்னோட மம்மி தான் காரணம். அவங்க 2004 இருந்து மேட்ச் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க, சச்சின் அவுட் ஆயிட்டாலே மேட்ச் பார்க்காத ஆஃப் பண்ணிடுவாங்க வீட்டுல எல்லாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2004 தான் தோனி அந்த லாங் ஹேர் போட்டு என்ட்ரி கொடுத்தாருல ODIல. அப்ப பார்த்தாங்க தான் அந்த பிளேயரை, யார் இந்த பையன் லாங் ஹேர் போட்டு வராங்க. எங்க அம்மா என்கிட்ட அப்படியே சொல்லுவாங்க, இதெல்லாம் சொன்னாங்க. நல்லா பிறக்கிறதுக்கு முன்னாடி 2004, நான் 2006 பிறந்தேன் சரிங்களா, நல்லா தெரியாது சொல்லுவாங்க என்கிட்ட அதெல்லாம் அப்படிலாம். அந்த மாதிரி 2019 வேர்ல்டு கப்பும் நான் ஆக்டிவா அவ்வளோ பார்க்கல, ஆனா பார்த்துருந்தேன். அந்த ரன் அவுட்லாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அந்த விஷயம்லாம். அந்த இடத்துல மட்டும் ரன் அவுட் ஆகாம இருந்தா அந்த மனுஷன் தூக்கிட்டு போயிருப்பான் ஃபைனல்ஸ்க்கு, பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். அப்புறம் குவைட்டா ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. அதே மாதிரி IPL தொடர்ந்துகிட்டு வந்துகிட்டே இருந்தார். 21, 23 கப்ஸ், 2 கப்ஸ் இருந்தது. ஸோ அதுதான் எனக்கு இந்த தோனின்ற காரணம் வந்தது எங்க அம்மா கிட்ட தான் வந்தது. அதுதான் முக்கியமான ரீசன். அவங்க இல்லைன்னா இந்த தோனி, இந்த பேசுறது, இந்த மைக்கு, இதெல்லாம் டெஃபினட்டா எங்க வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கவே மாட்டேன். அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேக் போன். அவங்க இருந்தாங்க, அதனாலதான் டிக்கெட்ஸ் கிடைச்சது. அவங்க இருந்தாங்க, அதனாலதான் தோனி மேல ஆசை வந்தது. அவங்க இருந்தாங்க, அதனால எனக்கு மைக்ல பேச வாய்ப்பு கிடைச்சது. உங்களோட ஆல் டைம் CSK 11 என்னவா இருக்கும்? ஆல் டைம் CSK 11 இருங்க, ஃபேப் டு பிளஸஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஷேன் வாட்சன் 2 ஓவர்சீஸ் ஓப்பனிங் நான் இறக்கி விட்டுருவேன். 1 டவுன்ல ரைனா என்னைக்குமே. அப்புறம் நம்மளோட அம்பத்தி ராயுடு 2 டவுன்ல. அதுக்கப்புறம் நம்மளோட MS. ஓகே, நம்பர் 5 MS. ஆமா, அதுக்கப்புறம் ஜட்டுபாய், அப்புறம் பிராவோ. அதுக்கப்புறம் பவுலிங் சைட்ல பாத்தீங்கன்னா ஐ வில் டேக் ஆன் அஸ்வின். ஓகே, அஸ்வின் எடுப்பேன். அப்புறம் தீபக் சஹார் எடுப்பேன். அப்புறம் மோஹித் சர்மா எடுப்பேன். அப்புறம் தாஹிர் எடுப்பேன். தாஹிர் இம்பாக்ட் பிளேயர்னு சொல்ல வந்தீங்கன்னா இப்ப இந்த மோஹித் சர்மாவை ஐ கேன் உட்கார வச்சுட்டு நம்மளோட ஆயுஷ் மாத்திரை. ஏன்னா நம்மளோட பேட்டிங் நீங்க யோசிச்சு பாருங்க, பிளாஸ்டா இருக்கும் பேட்டிங். இவங்களெல்லாம் செட் பண்ணி ஒரு ஸ்குவாடா நீங்க, அது நடக்காத காரியம். நடந்துருச்சுன்னா பிளாஸ்ட் தான், ஃபுல் பிளாஸ்ட். CSK ஆல் டைம் பெஸ்ட் 12 இதுதான் இம்பாக்ட் பிளேயரோட. ரியலி இது வந்து இந்த மாதிரி ஸ்குவாட் எல்லாம் அமைஞ்சிச்சுன்னா CSK தொடவே முடியாதுன்னு சொல்லிடுவேன் நான். ரியலி பிளாஸ்ட் ஆயிடும்.